வணக்கம். இந்த பதிவில் கும்பம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல நீச்ச அமைப்பில் இருந்த செவ்வாய் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையும் தொழில் அமைப்புகளில் சிரமங்களை கொடுத்தாரு. இப்போ இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரமங்கல யோகமும் நீச்ச பங்க அமைப்பும் இந்த செவ்வாய் கிடைக்கிறதுனால சகோதர வகையிலும் எடுக்கக்கூடிய முயற்சியிலும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. தொழில் அமைப்புகள்லையும் இந்த வரக்கூடிய 7ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி அடைகிறாரு சிம்மத்திற்கு. அதனால் இங்கே ராகுவுடைய தொடர்பு ஏற்பட்டாலும் இந்த ராகுக்கு குருவின் பார்வை இருப்பதனால இப்போ பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் பெரிய அளவில் முதலீடு செய்வீங்க. தொழில் அமைப்புகள்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்ததாக இங்கே குரு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பு. அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அடுத்ததாக சுக்கரனும் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை, 2 சுபகிரகங்கள் 3ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கிறாரு. 2 சுபகிரகங்கள் உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை உள்ளுணர்வு இத்தனை நாளாக மனக்கவலைகள், அலைச்சல்கள் இது போன்ற அமைப்புகளை ஏற்கனவே ஜென்ம சனியினுடைய தாக்கம் குறைஞ்சிருச்சு. ராகு வந்துட்டாரு, கவலைப்பட தேவையில்லை. 7ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறாரு. இங்கே செவ்வாய் கேதுவோட இணைகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு முறையில் இருக்கும். எதையுமே நிதானித்து முயற்சி எடுப்பீங்க. அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. குழப்பமான ஒரு அமைப்பு தான். ராகு உங்களுடைய ராசியில் அப்படின்னா குழப்பத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. நீங்கள் குழப்பமாக இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை இருக்கிறதுனால எதையுமே கைவிடாத கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை குரு கண்டிப்பாக தருவார். நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இப்போது உங்களுக்கு ஏற்படும். அடுத்த புதன் சூரியன் உங்களுடைய 7ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துல தொடர்பு பெறதுனால இப்போது எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போது அவர்களுக்கு ஏற்றாற் போல் சுப செலவுகளும் செய்வீங்க. அதே போல் கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். அதே போல் வெளிதூரம் சென்று மகிழக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும். மாணவியர்களுக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இருக்குது. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.